வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, எட்டுத்தொகை நூல்களுள் முதலாக வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டுத்தொகை நூல் பரிபாடல். அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் நூல் பரிபாடல். தவறான இணையை தேர்வு செய்க. தவறானது முல்லைத்திணை ஓதலாந்தையார் என்பது தவறானது. முல்லைத்திணை பேயனார், பாலைத்திணை ஓதலாந்தையார். குறிஞ்சி கபிலர், முல்லை பேயனார், மருதம் ஓரம்போகியார், நெய்தல் அம்முவனார், பாலை ஓதலாந்தையார். பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. தவறானது கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி என்பது தவறானது. கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர். சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர். கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. செல்வச் செவிலி இலக்கண குறிப்பு உருவகம். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தொண்டுன்றாக செய்வான் வினை. இவ்வடிகளில் கைத்தொன்று பொருள் யாது? ஆன்சர் கைப்பொருள். கைத்தொன்று என்பதன் பொருள் கைப்பொருள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். ஆன்சர் கூழை எதுகை. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும். இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க. ஆன்சர் மேற்கதுவாய் எதுகை. மேற்கதுவாய் எதுகை. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். தன்வினை வாக்கியம். இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். எண்ணும்மை. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். தாழ்பூந்துறை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு வினைத்தொகை. பின்வரும் தொடரிலுள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. நிகழ்கால வினைமுற்று பழுக்கின்றது. படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. ஆன்சர் படித்து. கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் கற்றல். கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் கற்றல். இயல்பானது வேர்ச்சொல்லறிக இயல்பு. இயல்பானது என்பதன் வேர்ச்சொல் இயல்பு. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. குழலியும் பாடத் தெரியும். தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் குழலிக்கு பாடத் தெரியும். தமிழ்ச் சொல்லை கண்டறிக. தமிழ்ச்சொல் மணிமுடி. அனுமதி, ஈசன், குபேரன், மணிமுடி. இதில் தமிழ்ச்சொல் மணிமுடி. பொருந்தாத இணையை சுட்டுக. பொருந்தாதது மருதம் நண்பகல் என்பது பொருந்தாதது. மருதத்திணையின் சிறுபொழுது வைகறை. பாலைத்திணையின் சிறுபொழுது நண்பகல். குறிஞ்சித்திணையின் சிறுபொழுது யாமம். முல்லைத்திணையின் சிறுபொழுது மாலை. மருதத்திணையின் சிறுபொழுது வைகறை. நெய்தல் திணையின் சிறுபொழுது ஏற்பாடு. பாலைத்திணையின் சிறுபொழுது நண்பகல். மிசை எதிர்ச்சொல் கீழ். மிசை என்பதன் பொருள் மேலே, எதிர்ச்சொல் கீழ். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இத்தொடரிற்குரிய சரியான எதிர்ச்சொல் கலைச்செல்வி. கட்டுரை எழுதிலள். அடுத்து பொறுத்துக. வேற்றுமை உருபு. 4ஆம் வேற்றுமை உருபு கு. 5ஆம் வேற்றுமை உருபு இன். 6ஆம் வேற்றுமை உருபு அது. 7ஆம் வேற்றுமை உருபு கண். கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. சரியான கூற்றுகள் 2 மற்றும் 3 சரி. இவர் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். தாயுமானவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். ஆன்சர் தில்லையாடி வள்ளியம்மையின் பெயர். உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் கலீலியோ. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் ஜியு போப்.
வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். பருதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் மு.சி. பூர்ணலிங்கம். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் புதுமைப்பித்தன். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல். பண்ணொடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என கூறியவர் அறிஞர் அண்ணா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித் துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மழை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் சுரதா. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தையார். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது நடுவண் அரசு. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம். மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? இரண்டாம் பருவம். செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் இரண்டாம் பருவம். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது பல்கலைக்கழகம். பொருளறிந்து பொருத்துக. தடக்கர் பெரிய யானை, எண்கு கரடி, வள்ளுகிர் கூர்மையான நகம், தரிசனம் காட்சி. குண்டலகேசியின் கதை தலைவி. குண்டலகேசி அவளின் வேறு பெயர் பத்தரை. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமணத் துறவி. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதெனக் கேட்பின், மறவாது இது கேள், மன்னுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் மணிமேகலை. குறுந்தொகை நூலின் பாவகை அகவற்பா. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினான். இக்கூற்றிற்குரியவர் குகன். 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று ஏலாதி. பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் நாலடியார். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களாகும். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களாகும். பொருட்பாலின் இயல்கள் அரசியல், அங்கவியல், ஒழிபியல். வேய்ப்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. ஆன்சர் மூங்கில் போன்ற தோல். வேய்ப்புறத்தோல் என்ற உவமைக்கு பொருள் மூங்கில் போன்ற தோல். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. பிறவினை சொற்றொடர் எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் அயர்கூற்று வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். பிறவினை வாக்கியம். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? காலப்பெயர். வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்காரச் செய்க. ஆன்சர் மாணவர்களை வட்டமாக உட்காரச் செய்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆன்சர் சி. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. ஆன்சர் சி. கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. சொல்லுக்கேற்ற பொருளறிக. வலிமை, திண்மை.
வலிமை என்பதன் பொருள் திண்மை. சரியான இணையை தேர்ந்தெடு. மறை மறை. மறை மான் மறை வேடம். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் ஒலிநகல். ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பெரிய. பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகு + அல் + காய். பைன் நினம் பிரித்தெழுதுக. பசுமை + நினம். பைன் நினம் பசுமை + நினம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் ஐங்குறுநூறு. தவறான இணை எது? தவறான இணை அகத்திக்கீரை கண் நோய் என்பது தவறானது. பொருந்தாத இணை எது? வடமலையிலிருந்து வந்தது கரி என்பது பொருந்தாதது. வடமலையிலிருந்து வந்தது கரி, அதாவது மிளகு என்பது பொருந்தாதது. அகரவரிசைப்படுத்துக. மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் ராணி மங்கம்மாள். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி ராணி மங்கம்மாள். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் ஆட்டையாம்பட்டி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ்ப்பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு 2005. அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ்ப்பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு 2005ஆம் ஆண்டு. தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். பரிதிமாற் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் வி. கோ. சூரியநாராயண சாஸ்திரியார். பரிதிமாற் கலைஞர் வி. கோ. சூரியநாராயண சாஸ்திரியார். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் மாக்ஸ் முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் எமினோ. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டியிடுதல். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் நா. பிச்சமூர்த்தி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். வாழ்வினிற் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூற் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனாரை பாராட்டியுள்ளார். வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் மருதகாசி. காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சென்னிகுளம் அண்ணாமலையார். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாழிசைகளின் எண்ணிக்கை 599 தாழிசைகள். நாயின் வாயினீர் தன்னை நீரென நாவினால் நக்கி விக்குமே. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. அதியமானின் தூதராக ஔவை சென்றதை கூறும் நூல் புறநானூறு. தேங்க்யூ.